ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே அபிஷேகநாதரே, ஆவியானவரே அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகின்றேன் ஐயா, பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகின்றேன் ஐயா. பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து உம்மையே நினைக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். உன் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து உம்மையே நினைக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசு மிகவும் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் 2 வாரம் முடிச்சிட்டு மே மாதம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய அம்மாவை நினச்சி ஆண்டுடைய வார்த்தைகளையும் அம்மா சொன்ன வார்த்தைகளையும் தியானிக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த அளவுக்கு நம்ம இந்த தேவதாயுடைய வார்த்தைகளை நெஞ்சில் இருத்தி ஜெபிக்கிறோமோ அதுக்கு தக்க நம்ம மேன்மை அடைவோம். இந்த வார்த்தையை நாங்கள் இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாலே திரும்ப அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணக அரசியே மனங்களி கூறும் அல்லேலூயா, ஏனில் இறைவனை கருத்தாக பேறு பெற்றீர் அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா. கனிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெபிப்போமா. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலக மகிழ அருள் புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாள் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வில் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, பாத்திமா மாதாவுடைய செய்தியில 3 வார்த்தை உங்களுக்கு சொல்ல. கன்வர்ஷன், ப்ரேயர், பேரண்ட்ஸ். நேற்று உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் மனமாற்றம் மெத்தானோயா அப்படிங்கிறதுக்கு
போட்டு செஞ்சு கொஞ்சம் தியானிச்சோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வார்த்தையை பற்றி. இன்னைக்கு அந்த 2வது வார்த்தை ப்ரேயர் அல்லது ஜெபம், மன்றாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஜெபம் அப்படிங்கிறது ஒரு மச் பிகர் தேன் வெறும் மன்றாட்டு. இப்போ நீங்கள் முக்கியமாக இதை பற்றி நினைச்சீங்கன்னா பைபிளில் பக்கத்துக்கு பக்கம் ஜெபந்தான். ரொம்ப திருத்தமான ஜெபங்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சங்கீதங்கள். பழைய ஏற்பாட்டில் 150 சங்கீதங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அது எல்லாமே ஜெபங்கள் தான். பார்த்தீங்களா, முதல் சங்கீதத்திலேருந்து நீங்கள் படிக்கிறீங்க சங்கீதங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த சங்கீதத்தை எடுத்தாலும் அதில் ஒரு ஜெபம் இருக்கும். திருப்பாடல்கள் அப்படின்னு நமக்கு எழுதியிருக்கலாம். திருப்பாடல்கள் 150 சங்கீதங்கள். அதில் சங்கீதங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 150 சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா அதில் சில கேட்டகரிஸ் இருக்கும். என்னென்னா அதில் சிலது கடவுளை புகழ்கிறது ஜெபங்களாக இருக்கும். ஆண்டவரே உண்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம், அல்லேலூயா அப்படிங்கிறது. இப்போ மாதாவை போற்றி புகழ்ந்தோம், மனம் களிகூறும் அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் அது ஒரு புகழ்ச்சி ஜெபம். புகழ்ச்சி பாட்டு தான் ஜெபந்தான். நிறைய ஜெபங்கள் கடவுளை புகழ்கிறது. அவர் பெரியவர், அவர் நல்லவர், பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்கிறது. இன்னும் ஒரு சில நிறைய சங்கீதங்கள் அவரை ஆராதிக்கிறது. ஆண்டவரே உம்மை பாதத்தில் விழுகிறேன், உன் காலில் கிடக்கிறேன். ஆராதனை ஜெபம். நேற்று உங்களுக்கு சொன்னேனே இந்த காசு ஆண்டவிட்டு அதுதான் கேட்டது. என்ன ஆராய்ச்சிப்பா அப்படின்னு இல்லை, என்ன வேடிக்கையாக இருக்குது பாருங்க. திகாபேட் இறைமகன் நீ என்ன ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்குது. நெடுஞ்சாண்டா கிடையாது விழுந்துரு அப்படின்னு. வாட் ஐ திங்க் யூ நோ, வாட் அன் அரகன்ஸ், டயபாலிக்கல் அரகன்ஸ். அப்போ கடவுளுக்கு ஆராதனை செலுத்து. அவருக்கு முன்னால் நெடுஞ்சாண்டு கிடையாது விழுந்துரு. என் உடம்பு முழுதும் உமக்கு, என் மனசு முழுதும் உமக்கு, எல்லாமே உமக்கு அப்படி அவர் காலில் எம்டி பண்ணிடணும். நம்ம ஆண்டவரும் கடவுள் பிதாவிட்டு அப்படிதான் வந்தார், தன்னையே வெறுமையாக்கி கொண்டார் அப்படி சொல்லியிருக்கு. ஆகவே கடவுளுக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து, கடவுளே நான் தூசுக்கும் துரும்புக்கும் சமம், உன் பாதத்தில் விழுந்து கிடைக்கிறேன் அப்படின்னு ஆராதனை செய்யும். அவர் புகழ்கிறது ஒன்று, ஆராதனை செய்வது ஒன்று. இன்னொன்று தேங்க்ஸ் கிவிங் சொல்லுவாங்க, நன்றி. லார்ட் ஐ தேங்க்யூ, நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு தமிழ் வாக்கியம் சொல்லுவோம். அப்போ எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன் உதாரணமாக இந்த உலகத்தையே படைத்தார், எல்லாத்தையும் படைத்து கடைசி தன் சாயல மனுஷனை படைத்தார், என்னையும் கூட படைச்சிருக்கார். இப்போ கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களையும் அவர் தான் படைச்சிருக்கார். அது மாத்திரம் இல்லை, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் மேலே இந்த பூமியில் நம்ம கிட்டத்தட்ட சம்மனுஷன் மாதிரியே வச்சிருக்கார். அவர் சாயலாக படைச்சிருக்காருன்னு சொல்றார். ஆகவே கடவுளுக்கு ஆராதனை செலுத்துகிறது, அவரை புகழ்கிறது, போற்றுகிறது, அவருக்கு நன்றியதல் செய்கிறது. இது தவிர இன்னும் ஒன்று நம்ம மன்றாட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வேண்டுதல் சொல்கிறோமே. அதில் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக சில கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறது. கடவுள்கிட்ட வாஸ்தவம்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது பாருங்க. அதனால தான் நம்ம ஆண்டவர்ல அவருடைய ஜெபத்தில் கடைசியில் வைப்பார், எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாரும், இன்னைக்கு எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேட்கறது. எங்களுக்கு தாருன்னு கேட்கறது மாத்திர நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களை மன்னிப்பு கேட்கிறது. அப்போ தேவைகளுக்காக ஜெபிக்கிறது, பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறது, விடுதலைக்காக ஜெபிக்கிறது. சோதனைக்கு உட்படுத்தாத தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தரும். பார்த்தீங்களா, பிடிச்சு வச்சிருக்கு. நம்ம ஆண்டவரே சோதிக்க வந்தா பார்த்தீங்களா, டபுள் ஈவில் டபுள் டெல்பிள் எல்லாரையும் சோதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே சோதிக்கிறதுக்கு போச்சுதே, நம்ம சும்மா விடுவானா? ஆகவே இதெல்லாம் வேண்டுதல்கள். இது வேண்டுதல்கள் அப்படின்னு நமக்கு எனக்கு அப்படி கேட்கறது ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா இன்டர்செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பரிந்து பேசுறது. அதில் உதாரணத்துக்கு பெரிய உதாரணம் சொல்ல போனால் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவர் தான். இந்த பூமியில் வந்தது எதுக்கு தான்? இந்த உலகத்துக்காக கை விரிச்சு பரிந்து பேசுறதுக்கு தான். இதாவே இந்த ஜென்மங்களையெல்லாம் மன்னித்தரணும்,
இந்த பாவத்தில் சிக்கி கிடக்குறாங்க இந்த மனித ஜென்மங்கள். இந்த மனிதர்களும் ஜென்மங்களை மன்னித்தல் பிதாவே, இதுக்கு பதிலாக என் ரத்தத்தையே சிந்துகிறேன், என்னையே தகன பலியாக கொடுக்குறேன் அப்படின்னு பலி செலுத்துகிறார். பலி செலுத்தி தன்னையே தகன பலியாக்கி இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்காக உயிரையே கொடுக்கிறார், தியாகம் செய்கிறார். அப்படி சொல்லணும்னா இட் இஸ் அன்ஹர்ட் ஆஃப். எந்த ஒரு மத தலைவர்களும் இப்படி செய்து கிடையாது. காரியங்கள் செய்திருக்காங்க, சேவை செய்திருக்காங்க. பட் ஸ்பெசிபிக் கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் இஸ் தட் ஹி ஆஃபர்ட் ஹிம்செல்ஃப் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹியூமனிட்டி. இந்த பூமிக்கு வரணும் அவசியம் இல்லை, ஆனால் வந்து ஒரு உடல் எடுத்து உடல் கொண்ட கடவுளாக மனிதர்கள் பாவ மன்னிப்பை பெறணும், பாவத்தில் விடுதலை பெறணும், சாவிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். இப்போ இந்த சின்னப்பர் எழுதுகிற மாதிரி ஒரு மனுஷனுடைய பாவம் செய்தனால் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாக சாவு மனிதனை கவி கொண்டது. என்ன ஸ்ட்ராங் வேர்ட் சொல்றாரு பாருங்க. ஆகவே அந்த சாத்தானுடைய பிடியில் இருந்து எடுக்கணும் அப்படின்னு. ஆகவே this is the most specific prayer of Jesus. It's not simply words, but it's in action. அவருடைய செயல் ஆக்கம். ஆகவே மனுஷ ஜென்மங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணி தன்னையே தகன பலியாக கொடுக்கின்றார். நம்ம சங்கீதம் 51 வாசிப்போம், கடவுளே என் பாவத்தை மன்னித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசி படிச்சு பார்த்தீங்கன்னா உமக்கு நாங்கள் செலுத்துற பெரிய பலியே மனஸ்தாபந்தான். பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினால் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. பாவத்துக்காக நொறுங்கிய நெஞ்சம். கடவுளே பாவம் செஞ்சப்பா அவருக்கு முன்னால் போய் அழுகிறது தான். நம்ம ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். பிதாவே, இந்த மனித ஜென்மங்கள் பாவம் செய்துட்டாங்க, நான் இப்போ அந்த மனித ஜென்மத்துக்கு உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன், இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக நொறுங்கின என் நெஞ்சத்தையே பலியாக கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை, எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர், மேலும் இளம் காளைகளை உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இளங்காளைகள் அப்படி சொன்னா யார்? அது ஜீசஸ் தான் இளங்காளை. மனுஷனுடைய பாவத்துக்காக பரிகாரமாக செலுத்தப்பட்ட இளங்காளை ஜீசஸ். 33-year-old, the young calf that was sacrificed on behalf of humanity. Is the biggest prayer of all prayers. ஆக இன்னைக்கு ப்ரேயர் அப்படின்னு நான் சொல்லும்போது பல விதத்தில் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் இது ஞாபகத்தில் பட்டு இது பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரேயரில் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ப்ரேயர் இஸ் கடவுள் நம்பிக்கை. அது நம்பிக்கைன்னா உதட்டளவில் உள்ள நம்பிக்கையில் ஃபெய்த் வித் லவ், கடவுளுக்கு மேலே ஒரு பாசத்தோடு உள்ள ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷங்கிட்ட நம்பிக்கையாக இருக்காங்க, சும்மா எது விளையாட்டுக்காக நம்பிக்கையில் பாசத்தோட ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இது சிம்ம நம்பிக்கையில் மாத்திர, இட்ஸ் பியாண்ட் சிம்பிளி a verbal faith. It's an active love. ஸோ ப்ரேயரில் அடிப்படையானது இதுதான், ஆக்டிவ் லவ்விங் ஃபெய்த். அப்படின்னா ஆக்கமுள்ள, செயலாக்கமுள்ள, பாசமுள்ள ஒரு நம்பிக்கை. ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தரை நம்புகிறாங்கன்னு சொன்னால், என்ன நான் ஒன்றை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கொள்ளுங்க. இதோ இன்னைக்கு கூட ஏதோ பேப்பரில் ஒரு புருஷன் நம்பிக்கையாக ரொம்ப இருந்தானா அந்த ஒய்ஃப்கிட்ட, கடைசியில் நம்ம அந்த பொம்பளை பிள்ளை வேற ஒருத்தக்கிட்ட புருஷனுக்கு தெரியாமலே நடந்துக்கிட்டா. கடைசியில் சொந்த புருஷனையே இந்த 2 பேரும் சேர்ந்து கொண்டு எரிச்சு போட்டாங்க அப்படின்னு பேப்பரில் படிச்சு பாருங்க. இது நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை மாதிரி நடிக்கிறது, கடைசியில் அவங்களே கோடரி வைக்கிறது காலடியில், அது துரோகம். ஆகவே ஜெபத்தில் அடிப்படையானது நம்பிக்கைக்குரிய, பாசத்துக்குரிய நம்பிக்கை, நம்பிக்கைக்குரிய பாசம். அதுதான் இது ஒரு ப்ரேயர். இன்னொரு டைப் ஆஃப் ப்ரேயர்னா ஆராதனை. அதான் நம்ம சங்கீதத்தில் இப்போ சொன்னேனே. அது இப்போ
ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே அபிஷேகநாதரே ஆவியானவரே அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். இது ஆறாவது ஸ்தோத்திரமான ஒரு பாட்டு. பார்த்துக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடித்தது. நம்ம அபிஷேக் விழா மெரினா பீச்சில் போட்டோமே, அப்போ தொடக்கத்தில் இஸ் எ ப்ரேயர் அது ப்ளஸ் எ சாங். ஆராதனையும் ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு என்னை அறியாமலே எழுதி பாடினேன். பார்த்துக்கொள்ளுங்க, அதுதான் இது வர்ஷிப்பு. கடவுளை நெடுஞ்சால் கிடையாது விழுந்து பார்த்து ஆராதனை செய்வேன். கடற்கரையாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் எங்கேனாலும் அவர் பாதத்தில் விழுந்துருது. எனக்கு கோயிலாக வேணும்னு அவசியம் இல்லை, மெரினா கடற்கரையிலே அவர் ஆராதனை செய்வேன். உங்களுக்கு நான் தெரியுமே, கிட்டத்தட்ட 8 வருஷம் 1997 2004 வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 4 மணி நேரம் பீச்சில் ஆராதனை செலுத்திருக்கோமே. 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் நம்ம கூட இருக்க ஆராதனை செலுத்திருக்காங்க. ஆகவே பிரைசிங் அண்ட் வர்ஷிப்பிங், கடவுளை ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம். லட்சக்கணக்கான பேர் அப்படியே நெற்றியும் நாசியும் கடற்கரை மணலில் பதிகிற மாதிரி விழுந்து ஜெபித்திருக்காங்களே. என்ன அருமையாக பாடியிருக்காங்க. ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே அபிஷேகநாதரே ஆவியானவரே அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். இப்படி பாடி அதில் இந்துக்கள் இருந்தாங்க, நிறைய முஸ்லீம்கள். அந்த நம்ம மெரினா பீச் பக்கத்தில் உள்ள அத்தனை பேர் வந்துட்டாங்க. நம்ம கூட விழுந்து தேவத்தனம் பண்ணாங்க, சொத்திர பலி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தவங்க அதான் சொல்கிறேன், மன்றாட்டு. நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்திலேயே மன்றாட்டு. பார்த்தீங்களா, எங்களுக்கு அன்றாட உணவைத்தார், எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும், இன்னைக்கு கொரோனா வியாதிலிருந்து விடுதலை தார் பிதாவே, எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு புது மருந்து கொண்டு பிடிச்சி கொடுங்க. அது ஒரு மன்றாட்டு. நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் தெளிவுறாங்க. எத்தனையோ வியாதிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சுது. நவம்பர் மாதத்துலேருந்தே திணறுறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே கொரோனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இத்தாலி நாட்டில். ஆனால் இன்றைக்கி 6 மாதம் ஆச்சு, இன்னும் அதுக்குள்ளே கரெக்டான மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. கடவுளே நல்ல மருந்து தாங்க, இந்த கொரோனா பிடியிலேருந்து நாங்கள் விடுதலை பெறுறதுக்கு. ஆக இது ஒரு மன்றாட்டுச்சு. எங்களுக்கு அப்பம் தாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மருந்து தாங்க கேட்குறோம்.
இன்னைக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்றது ரொம்ப சொற்ப பேர். எங்களுக்கு தேவையான மருந்துகளை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு சொல்லப்போனால் அந்த கொரோனா வியாதி வந்ததுனால நிறைய நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப இறங்கி போச்சு. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வேலை வேணும், சாப்பாடு வேணும். எத்தனை பேர் அவங்க வேலை விட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. வெளிநாடுகளுக்கு நம்ம போயிருந்த கேரளக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்களாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையை பெற்று வச்சிருக்கான் பரிசன், 35 வயசு, மனைவிக்கு 30 வயசு. எங்கே போவாங்க? 2 பிள்ளைகளை வச்சுட்டு 4 வருஷமா அங்கே துபாயில் படித்தாங்களாம். இப்போ எங்கள் பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. எங்கே போவாங்க? வாஸ்துதான். இந்த நேரம் பார்த்து நம்ம அரசாங்கம் சில இந்த பெரிய திட்டங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. வெரி குட், we shall give them a support. அதுவும் பிரேயர் தான். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நல்ல திட்டங்கள் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல திட்டங்கள் சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை அவங்களே வச்சு ஜெபிப்போம். கடவுளே, எங்கள் ஆட்சியாளர்களை ஆசீர்வதிங்க. தூயாவியானவரே, எங்கள் ஆட்சியாளர்களை வழி நடத்துங்க. அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. ஆலோசனை தருபவரே, அனைத்திலும் பெரியவரே. எங்க ஆட்சியாளர்கள், வழிநடத்துகிற ஆசிரியர்கள், பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை கொடுங்க. கடவுள்கிட்ட கேட்குறோம், எங்களுக்கு என்னென்ன தேவை? எங்களுக்கு சாப்பாடு வேணும், உடைகள் வேணும், எங்களுக்கு நல்ல வேலை வேணும். வேலை இருந்தால் போதும், நல்ல சம்பளம் வேணும். எங்கள் வீடு இருந்தால் போதும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். வீட்டு நிறைய நல்ல தண்ணி பெறணும். இன்னைக்கு உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி போதாது. புதிய ஏரிகளை உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது. God bless you. அது மாத்திரம் நம்ம மன்றாட்டுகள் பெரிய ஒரு மன்றாட்டுனா மன்னிப்பு. எங்கள் மன்னிப்பு, நாங்கள் ஒருத்தரை மன்னிக்கிற மாதிரி எங்கள் பாவத்தை மன்னிச்சு கொடுங்க. அதுவும் ரொம்ப அடிப்படையானது. மன்னிப்பு தாங்க கடவுளே. அப்படி எனக்கு மன்னிப்பு கேட்கும்போது நானும் என் மனசாட்சியில் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கேட்கணும். நான் எனக்கு விரோதமாக தப்பு செய்தவங்களை மன்னிச்சிட்டேன்னா, கடவுளே நான் மன்னிச்சிட்டேன். யார் என்ன சொன்னாலும் போடா முட்டாள் அப்படி என்ன திட்டாலும் மன்னிச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா என்னை முட்டாள்னு சொன்னேன். சூப்பர், ஐ எம் ஏ சூப்பர் முட்டாள் தான். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உன்னுடைய டிஸ்கவரி இஸ் வெரி குட், தேங்க்யூ. ஆனாலும் முட்டாளாக பேசினாலும் என்னை கேட்குறிய, நீயும் அப்போ முட்டாள் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆகவே அன்பானவர்களே, இப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது பாருங்க, இதில் மன்றாட்டுக்கள் ஒரு பகுதி. இதில் இன்னொன்று நம்ம முக்கியமாக சொல்லணும். 2 விதமான மன்றாட்டுகள். ஒன்று பெட்டிஷன், இன்னொன்று இன்டர்செஷன். பெட்டிஷனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, வேண்டுதல். இன்டர்செஷன் கொஞ்சம் வித்தியாசம்னா என்னையே மறந்து இன்னொருத்தருக்காக பரிந்து பேசி கை தூக்குறது. உதாரணமாக ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏப்ரஹாம் வந்து சோதோம் கோமோரா பட்டணத்துக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசி ஜெபிக்கிற. பிதாவே, ஓ நீ எவ்வளவு நல்லவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இவ்வளவு இரக்கம் உள்ள நீர் இந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்கலாமா? அது நமக்கு பொருந்துமா? அப்படி கேட்கிறாங்க. என்ன தைரியம் ஆபிரகாமுக்கு! அதுதான் இன்டர்செஷன். He had the guts to ask a question to the heavenly Father. Father, you are kind, you are merciful, don't forget. உம்முடைய இரக்கத்துக்கும் இந்த நாட்டை அழிக்க போறேன்னு சொல்றீங்க, அது எப்படி பொருந்தும்? இந்த பிள்ளைகளை உம்முடைய கைவேலைப்பாடுகள். இன்னைக்கு கொரோனா வேதியில் அணிஞ்சிட்டு இருக்காங்களே கடவுளே, நான் அப்படிதான் கேட்கிறேன். பிதாவே, உமக்கு கண் இருக்குதா? கண் ஒன்று குருடா போச்சுதா? டெய்லி கொத்தா சாகுறாங்களே. அமெரிக்காவிலையும் பிரசீலையும் கொத்தா, இத்தாலி நாட்டிலையும் ஸ்பெயின்லையும் அழிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படியோ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இங்கிலாந்தில், அமெரிக்காவில், இன்னைக்கு இந்தியாவிலையும் எப்படி சாக ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானில். இதாவே இவங்கெல்லாம் உங்களுடைய கைவேலைப்பாடுகள். நீர் படைத்த உன் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. உங்களுடைய இறக்க பார்வையை இவங்கள் மேல் திருப்பி எறலும் அப்படின்னு கேட்குற. இதுதான் ஒரு இன்டர்செஷன். இந்த இன்டர்செஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஆபிரகாமுக்கு இருந்த மன தைரியம். அது என்னென்னா மன தூய்மை இருந்தது. கடவுள்கிட்டே கேட்குற, கடவுளே நீங்கள் இரக்கம் உள்ளவர், தூய்மையானவர், இப்படி இரக்கம் தூய்மை உள்ள நீர் இந்த மக்கள் மேல் இரக்கம் காட்ட வேண்டாமா? மனிதர்கள் நாங்கள், சாதாரண மனிதர்கள். ஆனாலும் 1000 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அந்த கெட்டவங்களோட நல்லவங்க அழிஞ்சு போகக்கூடாது. தயவு செய்து பாருங்க. அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு மன தைரியம், இது நமக்கு தேவையானது. இன்னைக்கு பாத்திமா மாதா பிரேயரை பற்றி கேட்குறாங்கன்னா,
நம்ம ஜெபிக்கக்கூடிய மன தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். அதுக்கு ரொம்ப அடிப்படை என்னன்னா கடவுள் மேலுள்ள பாசம் உள்ள நம்பிக்கை, அதே மாதிரி தூய்மை அப்படிங்கிற தைரியம். உனக்கு மனசு தூய்மையா இருந்தாதான்ப்பா தைரியம் வரும். இல்லது குறுகுறுக்கிற நெஞ்சத்தை வச்சு நீ நல்லா ஜெபிக்க முடியாது. உள் மனசுக்குள்ள பாவம் இருக்குன்னு வச்சுக்கா, பாவம் அழுக்கிறதுன்னு வச்சுக்கா, how can you openly speak? You can't pray with a guilt feeling. மனசுக்குள்ள கில்ட்டியா இருக்குது, தப்பு செய்தேங்கிற ஒரு பாவ உணர்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணவங்க தான் என் டாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. கணவனுக்கு துரோகம் செய்துட்டு அவனுக்கு மச்சான் சான் தான் அப்படின்னு எப்படி கூப்பிடுவீங்க? இட்ஸ் சீட்டிங். ஆனால் அதே மாதிரி கணவன் அன்பே வா அப்படிங்கிறார், ஆனால் இன்னொரு அன்பே அப்படின்னு பின்னால் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, சைக்கிளில் வச்சுட்டு போறார் பைக்கில். அது எப்படி முடியும்? களங்கமில்லா மனசு அவசியம். கடவுள்கிட்ட பரிந்து பேசுறதுக்கு தேவையானது களங்கமில்லா மனம், கள்ளமில்லா மனம், நம்பிக்கைக்குரிய மனம். கடவுளே என் இதயத்தை துளைத்து பாரு, நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு ரொம்ப அவசியம். அதுதான் இன்னைக்கு மன்றாட்டு. இதை தவிர இன்னும் நம்ம 5வது ஒன்று பார்க்கணும்னு சொன்னால், நம்முடைய ப்ரேயரில் பர்சனல் இண்டிவிஜுவல் ப்ரேயர்னு ஒன்று இருக்குது, இன்னும் பர்சனல் ஃபேமிலி ப்ரேயர்னு ஒன்று இருக்குது, பர்சனல் கம்யூனிட்டி ப்ரேயர்னு இருக்குது. நான் தனியாக ப்ரேயர் பண்ணுறது, யாருமே கவலைப்பட மாட்டாங்க, நான் போகல புலம்பிகிட்டே இருப்பேன். இன்னொன்று குடும்பத்திலேருந்து ஜெபிக்கிறது, கணவன் மனைவி பிள்ளைங்க ரொம்ப அடிப்படை. நிறைய குடும்பங்கள் கொலையதுக்கு காரணமே அடிப்படையாக ஃபேமிலி ப்ரேயர் இல்லாதனால. என்னத்தான் நீ வேலை செய்திருக்கா, நீ எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்துக்கா, நீ எவ்வளோ பெரிய சைடாகவும் இருந்துக்கா, யூ ஷுட் ப்ரே இன் யுவர் ஃபேமிலி வித் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். இல்லைன்னு சொன்னால் யூ மிஸ் யுவர் ஃபேமிலி. ப்ரேயர் இஸ் ஒன் பிளேஸ் வேர் ஃபேமிலி இஸ் டீப்லி யுனைடெட். அதான் ஃபெலோஷிப் இன் ப்ரேயர் ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு குடும்ப ஜெபம். நான் சொல்ல செய்திலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு நீங்களே குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படி ஜெபிங்க. டெய்லி ஒரு 15 நிமிஷம் ஒரு ஜெபமால சொல்லி பாருங்க. ரொம்ப முக்கியமானது. நம்ம சர்ச்சில் ரொம்ப முக்கியமானதுன்னு கம்யூனிட்டி ப்ரேயர். அதை தான் நம்ம பேரிஷ் சர்ச். பேரிஷ் இட்ஸ் எ கம்யூனிட்டி. இது ஒரு பேரிஷ் அதில் 500 குடும்பம் இருக்கும், 300 குடும்பம் இருக்கும், 1000 குடும்பம் இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதனால தான் கடன் பூசைன்னு சொல்லுது. வாரத்துக்கு ஒரு நாளாவது கூடி சேர்ந்து ஜெபிப்போம் அப்படிங்க. அப்படி ஜெபிக்கும்போது நமக்கு மெயின் சென்டர் இஸ் லிட்டர்ஜி, இந்த யூக்கரிஸ்டிக் ப்ரேயர். ஏன்னா நம்ம ஆண்டவர் கல்வாரி மலையில் ஒப்பு கொடுத்து அந்த காணிக்கையா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபி. அந்த லிட்டர்ஜிலையும் கூட தெர் இஸ் praise and worship, there is repentance, and there is meditation on the word of God, and then offertory, and then கடவுளை praise பண்ணுவோம். அதுக்கு பிறகு கான்சக்ரேஷன், அதுக்கு பிறகு நற்கண்டியில் பங்கு, தென் கடைசியில் ஒரு தேங்க்ஸ் கிவிங். இப்படி ஒரு பிளெஸிங்கோட முடிக்கிறோம். ஆகவே இது ஒரு பெரிய fantastic community prayer. The Eucharistic community prayer keeps the church together as one single body. இன்றைக்கி நினச்சி பாருங்க, கொரோனா வந்துட்டோன்னே உங்களுக்கு பூசை இல்லாமல் வெறும் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஃபோன் பண்ணி கேங்க, ஐயோ எங்கள் பூசை இல்லையேன்னு கேட்குறீங்க. எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு பூசை வைக்க முடியல, ஃபியூனரல் இல்லை. கொஞ்சம் பேர்லாம் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பூசை இல்லை. பார்த்தீங்களா? ரோமாபுரியும் சரி, சென்னையிலும் சரி, நம்ம இந்தியாவில் எங்கேயும் சரி, உலகம் முழுதும் இன்னைக்கு பூசை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறாங்க, பிஷப்ஸாக அலவுட். அப்போ அதுக்கும் கூட பூசைக்கு முன்னால் அவங்க டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறாங்க. உள்ளுக்கு ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க்லாம் போட்டு வராங்க. ஆகவே தே அலவுட்னா ஏன்னு சொன்னால் யூக்கரிஸ்டிக் டேபிள் ஃபெலோஷிப். We are a community, a believing community, a loving community. கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கம்யூனிட்டி. இது தவிர நம்முடைய ப்ரேயரில் ரொம்ப முக்கியமானது ஒரு சைலண்ட் ப்ரேயர்னு சொல்லுவோம், இண்டிவிஜுவல் ப்ரேயர். சங்கீதங்கள் இந்த மாதிரிலாம் வோக்கல் ப்ரேயர் தவிர சைலண்ட் ப்ரேயர் அதுவும் ஒரு ப்ரேயர் தான். இன்னும் சொல்ல போனால் 7வது நான் ஒன்று சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான, ரொம்ப காமன் among the Catholics, ரோசரி. There is no vocal prayer equal to that. நீங்கள் திருச்சபையில் நமக்கு பூசை அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இண்டிவிஜுவலாகவும் சரி, ஃபேமிலியாகவும் சரி, கம்யூனிட்டியும் சரி, ஜெபமாலைக்கு ஈக்குவலாக எதையும் சொல்ல முடியாது. ஒரு 20 minutes தான்.
அப்படியே சொல்லும்போது ஒரு 1/2 hour வச்சுக்கொள்ளுங்க, அது 15 minutes வச்சுக்கொள்ளுங்க, ஒரு 5 decades சொல்லி எனக்கு ஜெபமாலை சொல்வது அப்படி ஒரு சந்தோஷம். மாதாவை நினைச்சு வாழ்க 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 மரியே அப்படி ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை மாதாவுக்கு ஒரு வாழ்க்கை பாடிட்டு அப்படி ஒரு ஜெபமாலை தொடங்கி ஒரு 15 நிமிஷம் ஜெபித்தாச்சுன்னா நம்ம அறியாமலே ஒரு சந்தோஷம், அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம். எப்படியோ கடவுளுடைய பிரசனம், அந்த தாயுடைய பிரசனம் அந்த வீட்டில் வந்துருக்கு. நம்ம கேத்தலிக் வர்ஷிப்பில் we are somehow tied up with the mother of God. ஒரு குழந்தை தாயை பிரிச்சிருக்க முடியாது. அது மாதிரி தான் நமக்கு மாதா ரொம்ப முக்கியமாக ரோசரி பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இது முக்கியம். ஆனால் அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ரொம்ப சொல்லுது என்னென்னா லிட்டர்ஜி, த யூக்கரிஸ்ட், இதெல்லாம் சேர்த்து சொல்ல போனாலும் ஃபெய்த் இன் ஆக்ஷன். நம்ம ஜெபம் எல்லாமே பாசமுள்ள நம்பிக்கையும், அந்த நம்பிக்கை உள்ள தியாகமும், தியாகத்தோடு சேர்ந்த அன்பும், அன்புடன் சேர்ந்த செயலும். அப்படி சொன்னால் யூ ஆர் ஆக்டிவ் இன் லவ்விங் ஈச் அதர். ஆகவே த ப்ரேயர் வித்தவுட் லவ் டசன்ட் கோ. ஆகவே நம்ம ஆண்டவர் நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் இன்னைக்கு ஜெபிக்க சொல்கிறார். அது நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள் அப்படின்னு 6வது அதிகாரம் மத்திய நற்செய்தியில் நீங்கள் படிக்கலாம். கற்பித்த ஜெபம் அப்படின்னு சொல்றது. அதில் கடைசி என்னன்னா மன்னிப்பு ரொம்ப முக்கியமாக சொல்லுவார். தீயண்டத்தின் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லுவார். பரலோக பிதாவை நாமம் தூயது என போற்ற பெறுக அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஆகவே அன்பானவர்களே, இதெல்லாம் தியானிச்சுக்கிட்டு இந்த ஜெபத்தில் முக்கியமானது சொல்கிறேன். அம்மா அடிப்படையாக ஜெபம் மன மாற்றத்துடன் ஜெபத்தை நமக்கு வைக்கிறாங்க. ஆகவே மன மாற்றமும் ஜெபமும் என்ற மனசு கடவுளோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் என்ன ஆத்மத்தை நான் இழந்து போனால் என்ன பிரயோஜனம்? அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தையெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆத்மாவை இழந்தால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் ஆண்டோடு ஐக்கியமாக இருக்க வைக்கிறது நம்ம ப்ரேயர் தான். ப்ரேயர் இஸ் எ வே ஹவ் ஐ எவ்ரி டே மீட்டிங் காட். ஐ மீட் காட் த ஃபாதர், ஐ மீட் ஜீசஸ் அவர் லார்ட், I meet the Holy Spirit, I meet the Blessed Mother in my prayer every day. So I wish you all the best. அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை கைவிட்டுறாதீங்க. இந்த மே மாதத்தில் தொடர்ந்து அம்மாவோட ஜெபிங்க. God bless you. Amen.